ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்மரையா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காத்தனார் என்றவருடைய டெய்லர் வந்து இப்போ 3 நாள் ஆச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. காத்தனார் எங்க ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்ட எல்லாருக்கு வேண்டி நாங்கள் இப்போ ட்ரெய்லரை ரியாக்ட் பண்ண போகிறோம். கேட்டிருக்கேன். ஜெயசூர்யா அப்படி நடிச்சிருக்காரு. அது இது வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லரமான படம். ஏற்கனவே கிளிம்ஸ் விட்டுருப்பாங்க. இது அதான் பார்க்க அனுஷ்கா செட்டி நடிக்கிறேன். அடுத்த நிறைய காஸ்ட் இருக்காங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி காஸ்ட்டும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இதை தாண்டி இவர் யார் எங்களுக்கு ஜெயசூர்யா ஆடு படத்தில் ஃபேமஸான ஒரு நபர் என்னப்பா. ஸோ நாங்கள் கூட கதைக்காம வீடியோக்குள்ள போவோம். விஞ்ஞானத்தோட உருவமும் அடித்தளமும் எப்படியா இருந்தாலும் காந்தலூர் சாலையில் அது வரவேற்கப்படும். இந்திரஜாலத்தை நான் நம்புறதில்ல. உள் உணர்வினுடைய ரகசிய மார்க்கங்கள் வரை ஆராயப்படுகிறது. யாரோட நினைவுக்கும் எட்டாதும் எல்லாரும் அசந்து பார்க்க போற மாதிரி ஒரு மாயாஜாலம். நம்ம ஆன்மாவோட கலந்து நம்ம நினைவுகளோடு சங்கம் வைக்க போகிற ஒரு நிகழ்வு. செய்த பேரரசுக்கு குஞ்சுமனாகிய எனது வாழ்த்துக்கள். கண்டதும் கேள்வியற்றதும் வர இருப்பதுதான். ஆபத்து காலத்தில் உருவெடுக்கும் அதீத சக்தி படைத்தவன் அக்னியாவான். அவன் கரம் பிடித்தால் பாதுகாப்பு, கைவிட்டால் பேரழிவு நேரிடும். ஒரு மனித உடலால் தாங்கக்கூடியதை விட அதிக சக்தி நீங்கள் கட்டுப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் சொல்றத நம்புங்க. ஏனாடு ஆபத்துல இருக்கு. மாயம் அண்டமே மாயம். காத்தனா உண்மையாவே வேற புல்லரிக்கக்கூடிய செயலாக இருக்கு. விசுவல்ஸ் வந்து அப்படி இந்த ஹாலிவுட் லெவல்ல இருக்குது. ஏற்கனவே மலையாள இண்டஸ்ட்ரி வளர்ந்த போது சூப்பரா எடுத்துக்காங்க. அந்த பழைய காலத்து பீரியட் செட்டப்ல 19th செஞ்சுரி அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி இருக்குது. அதுவும் கூட சமயத்தை ஒட்டிய அந்த வேத இதுவும் வருதுன்னு, வேதம் சம்பந்தமான இதுகள் வருது. அதோட ரிசர்ச் எல்லாம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த மாயாஜாலம் சம்பந்தமான ஒரு படம். நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்டாக ஒரு யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்களே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையாகவே அது இல்லை விஎஃப்எக்ஸ் தான் சொல்லிய விஎஃப்எக்ஸை விட அந்த விசுவல்ஸ் அப்படி இருக்குது. அந்த காந்தாராவை நாங்கள் சொல்லியிருப்போம். காந்தாரா படம் பார்த்துட்டு நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த ரிவ்யூவில். அவ்வளோ இந்த என்ன சொல்கிறது, சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா காந்தாரா நல்லா இருந்தது. அதே மாதிரி அதுவும் அந்த ஒரு பக்தி படத்தோட விஎஃப்எக்ஸ் முயற்சியாகி நல்லா இருந்தது. பார்த்தா மாதிரி இதுவும் வேறு லெவலில் அடிக்க போகுது. ஸோ வேறு அப்படி இருக்குது விசுவல்ஸ் அந்த பவர்ஸ் வாரதாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு பார்ட்டிக்கல் அந்த மூவ்மெண்ட், அந்த அந்த எழுத்தோட வார அந்த இது என்ன போல் ஒன்று எழுத்து, அதெல்லாம் சூப்பராக
யானை எல்லாம் வருது சூப்பரா இருக்கு. இல்ல, அந்த ஓப்பன் பாம்பு எல்லா அனிமலும் ரியாலிட்டியா இருக்குன்னு இந்த ஒரு ஏதோ விசுவல்ஸ் தான் உண்மையா உண்மையாவே தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் கட்டாயமா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு இது வந்து ஒரு இது உண்மையாவே ஒரு கதை சம்பந்தப்பட்ட படமா தான் இருக்கும். பழைய காலத்து கதை அது என்னன்னு தெரியாம தெரியுதா கவுண்ட் பண்ணுங்க. கூடுதலா இது என்னண்டு மாயாஜாலத்தை தான் காட்டுற மாதிரி. பிறகு அந்த மெஜிசியனா வேற ஒரு சின்ன படியா என்ன பேரு டக்குன்னு விரையில அனுஷ்கா செட்டி மற்றதுங்கிற வினீத் வராரு நிறைய பேர் சாண்டி ராஜா மாதிரி வேற இந்த ராஜா காலத்து கதையெல்லாம் அது சம்பந்தமா அதான் அந்த 19th செஞ்சுரி ராஜா தான் நான் இருப்பேன். அது சம்பந்தமா நிறைய மாயாஜாலம் அது சம்பந்தமா மற்ற அந்த காக்க வார மாதிரி அனுஷ்கா பாத்துனாங்க. ஆனா ஸ்டோரி என்னன்னு ரிவீல் பண்ணல டெய்லர்ல ஏதோ அந்த அவன் அவரை தான் அந்த அப்படிதான் சொல்றாங்க அவன் பெருசா ரிவீல் பண்ணல. அது அவருக்கு தான் இது பண்ணி பில்டப் கொடுத்து காட்டிக்காங்க ஜெயசூர்யாவை. அவங்க லுக்கும் வேற லெவல்ல அந்த ஃபுல்லா பின்னி அதோட இந்த கையில எல்லாம் கருப்பு ஒரு சக்தி பார்ட்டிக்கல் மாதிரி மூவ் ஆகி கொண்டு போகுது. கண்ணெல்லாம் மாறுது கலரு அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த பிளட் வந்து ரோப்பாலெல்லாம் செம்மையா நாக்கா கடைசியா மேஜிக் ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வருது அதெல்லாம் சூப்பரா இருக்கு. விசுவாசம் அந்த ஒரு இதுல இருந்து பார்க்கும்போதெல்லாம் அதாவது ராஜ்யத்துக்கு பிரச்சனை சொல்றேன். இந்த ஏதோ இரு ராஜ்யம் பிரச்சனையில் இருக்குன்னு ஏதோ ராஜ்யத்தின் பேரை சொல்றேன். வேதாட் ராஜ்யமோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றார். அந்த சக்தி கொண்டு அதோட அவர் சக்தியை இருள் மாதிரி தான் இருக்குன்னு நைட்லாம் பேர் வேறு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி இந்த டெய்லர் பற்றி இந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சின்ன பந்தியா நிறைய பெருசா அடிச்சா வாசிக்கிற காத்தனாண்டா காக்குறதப்பா காத்தனார்டா என்ன எங்கடையில காத்தவர ஒரு காக்க வர ஒரு கடவுள் மாதிரி அந்த இதுல வரும். இந்த செயல் பார்க்கும்போது எனக்கு அந்த என்ன சொல்றது கேம் ஆஃப் த்ரோன் அந்த அவர் சொல்றாரு இந்த ராஜ்யத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்க அந்த கேம் ஆஃப் த்ரோன் இந்த ஞாபகம் வந்து போச்சு. அந்த அளவுக்கு அதுவும் அந்த விசுவல்ஸா இப்ப பாத்தீங்கன்னா அந்த நைட் ஆஃப் த 7 கிங்டம் வந்திருக்குல்ல கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ் அது எடுத்த மாதிரி அந்த ஹாலிவுட் லெவல்ல இருக்கு அந்த குவாலிட்டி டெய்லர் இதுல நாங்க ஹெச்டில பார்க்க எப்படின்னா தியேட்டர்ல பார்க்க இப்படி இருக்கு. அந்த பச்சை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க அதைத்தான் அந்த ஒரு நதிக்கரையில அவர் நிக்கிற மாதிரி குதிரையோட அது பார்க்கும்போது அப்படி அந்த நீங்க பார்த்துருந்தா கவுண்ட் பண்ணுங்க. அந்த கேம் ஆஃப் த்ரோன்ல இப்ப இல்ல லாஸ்டா நைட் ஆஃப் 7 அந்த சீரீஸ்ல வர இந்த சொற்சொல் மாதிரி அந்த குவாலிட்டியை சொல்றேன். அந்த கலர் கிரேடிங் அந்த ஜானில காட்டிக்க அந்த கேமரா ஆங்கிள் பார்த்தீங்க பக்கத்துல ஸோ அப்படி நிறைய நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா வளர்ந்துட்டு போகுது. பெரிய படங்கள் வருது மலையாளத்தில். பேட்ரியாட்டா அந்த படத்தின் டெய்லர் பார்க்குறாங்க. பார்க்காதாக போய் பார்த்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மியூசிக்கும் நல்லா இருக்கு. அதான் சொல்லுவாங்க மியூசிக் கேமரா பிஎஃப்எக்ஸ் எல்லாம் எல்லா டெக்னீஷியன் நல்லா இருக்கு. அந்த ஃப்ரேம்ல வாங்க நல்லா இருக்கு. அப்புறம் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.